ஸோ ஒரு 3 நாளாக நிறைய புகார் கொண்ட வீடியோ வந்து பார்த்துட்ருக்கேன். அது யாருதுன்னா என்னோட ஃபேவரட். நல்லா நிறைய விஷயத்த நிறைய துவாங்களையும் நிறைய திக்கர்களையும் அவர்தான் நான் வந்து பார்த்துருக்கேன். புகாரி பாசித்ன்ற ஒருத்தர். அல்ஹம்துலில்லாஹ் அவரை மாதிரி பயான் செய்கிறவங்களும் சரி, அவரை மாதிரி அந்த உணர்வோட புரிய வைக்கிறவங்களையும் சரி, யாரையும் நான் இது வரைக்கும் வந்து பார்த்ததில்ல. அல்ஹம்துலில்லாஹ் அப்படியாப்பட்ட படிப்பு வந்து அல்லாஹ் தாலா அவருக்கு வந்து குத்துருக்காப்புல. அவரு பண்ண ஒரு தவறு என்னன்னா, இந்த முஸ்லீமை பத்தி உண்மையை பேசுறதுக்கு ஆரம்பிச்சதுல இருந்து தான் அவருக்கு பிரச்சனையை வந்து உருவாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்கிர் நாயக் அவ்வளோ பெரிய ஆளு, ஹசரத் ஜாக்கிர் நாயக்கே வந்து என்னன்னாவோ சொல்லி நாட்டை விட்டு வெளியேற்றின கூட்டங்கள்ல இவர் அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றும் இல்லை. அவர் எதிரில் பார்த்தா இவர் ரொம்ப வந்து சின்னவர் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டக்கு 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 டக்குன்னு வீடியோ போட்டுடுறாங்க, வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுறாங்க, அவதூறம் வந்து பரப்பிடுறாங்க. இதுதான் வந்து நடக்குது. இத்தனை வருஷம் அவர் செஞ்ச நல்லதெல்லாம் ஒரே ஒரு 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 சிட்டுக்கு போடுறதுலயும் மொத்தத்தையும் வந்து அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க சில பேர். அது நம்ம குடும்பத்துலயும் சரி, நம்ம ஊர் ஆளுங்களும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சரி சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் முன்னேற்றம், அவர் வந்து ஒருத்தர் வந்து முன்னேறிட்டு இருக்கான், பேரு புகழ் வருது, செல்வத்துல இல்ல, செல்வம் இருக்கிற இடத்துல பயம் இருக்கும். ஸோ செல்வம் இறக்குறவனுங்களை வந்து தொட கூட முடியாது. அசல் சொல்றேன், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். செல்வத்துல இருக்கிறவனுங்களை வந்து தொடர்றது இல்லையா, அவனை ஒரு சின்ன கோபமான பார்வை கூட பார்க்க முடியாது. ஏன்னா பயம். அதே ஒரு செல்வத்திலயும் சரி பதவியிலையும் சரி இருக்கிறவன கோபத்துல கூட பார்க்க முடியாத அந்த பார்வைய ஈஸியா இந்த பேரு புகழ்ன்றாங்க பத்தியா, அவங்கள இருக்கிறவங்க தொற்றுலாம். கோம பார்வை இல்ல. அந்த பாஷித் சார அவர் என்ன மாதிரி பயான் பண்றவரு, அவரை சுத்தி ஒரு கூட்டம் பேசுது பேச்ச. சரி, அது உண்மையா போய் அல்லாஹ் வந்து அறிவான். ஒரு பக்கமே வந்து வீடியோ போடுறாங்க, மறுபக்கம் அவரு என்ன பேசுறாரு, அவரு பேச விட்டா தானே தெரியும் எது உண்மை, எது தவறு, எது பொய், எது சத்தியம்ன்றது. அவரை பேச விட்டா தானே தெரியும். உங்களே வந்து அவர் பேச விடாம ஏதோ ஒன்று அந்த அசிங்கமான பேச்சுங்களை பேசி பேசி, ஏன்டா அசிங்கமா பேசிட்டா நீங்க வந்து பெரிய புடிங்கன்னு நினைச்சிடலாம் வேணா. நான் கேக்குறேன், நான் சமாஜத்தை நீங்க அசிங்கமா பேசிட்டா, ஒருத்தனை நிக்க வச்சு நீ தவறா பேசிட்டா அவர்னால பேச முடியாம இல்ல, அவர்னால வந்து பேச முடியும். உங்க ஒப்பனை திட்டுற அளவுக்கு அவருக்கு வந்து வார்த்தை தெரியும், ஆனா பேசலன்னா அவரு வளர்ப்பு வந்து அங்க அவரு காமிச்சிட்டாரு. அவர் வளர்ப்புன்னா அவரு குணம் என்னன்றத வந்து அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டார் அந்த இடத்துல. அதனால அவர் வந்து அமைதியா வந்து போனார். நீங்க ஏதோ தவறா ஒரு 2-3 வீடியோ போடுறதுலயும் 4 பேரை கூட்டம் சேர்த்து ஏதோ ஒரு இந்த வப்பாட்டி வச்சிட்டு இருக்காரு, அதை வச்சிட்டு இருக்காரு, பேசி போட்டுடலாம். அதெல்லாம் வந்து உண்மையாயிடுமா? தீர விசாரிச்சாதான் தெரியும் அது உண்மையா போய் என்ன. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சத்தியம் வந்து வெல்லும் இன்ஷா அல்லாஹ். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.